Yes, good evening, my dear students. இன்றைக்கி நம்ம டேலியில் ஹவு டு ரெக்கார்டிங் த பில் வைஸ் டீட்டெயில் ஏஜிங் அனாலிசிஸ் ரிப்போர்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் டேலி எப்படி பேக்கப் எடுக்கிறது, எடுத்த பேக்கப்பை கூகுளில் எப்படி அப்லோட் பண்ணுறது, இதுதான் இன்றைக்கி நம்முடைய அஜெண்டா. ஸோ ஃபஸ்ட்டு டேலி ஓப்பன் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சம்மில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேரில் கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். இங்கே ஸ்டெப்பு நம்ம கொடுத்துருக்கோம், இந்த ஸ்டெப் படி போகும். இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம கொடுத்துருக்கோம், அந்த ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஓகேதா? டேலிக்குள்ளே போங்க. போயிட்டு க்ரியேட் கம்பெனி, முதல் ஸ்டெப்பு க்ரியேட் கம்பெனி. அங்கே போயிட்டு நம்முடைய ட்ரைவை எடுத்துப்போம். என்னுடைய ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டேன். கம்பெனி பேர் ஃபார் எக்ஸாம்பிள் உமா ஏஜென்சிஸ் அப்படின்னா உமா கன்சல்டன்சி சர்வீசஸ். நான் வந்து என்ன சம்பளம் என்ன கொடுத்துருக்கணும் அந்த பேரை நீங்கள் போட்டுக்கணும். நான் கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படின்னா கன்சல்டன்சி சர்வீசஸ், அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்னா அட்வர்டைசிங் சர்வீசஸ். ஸோ நம்ம என்ன சர்வீஸ் நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் போடணும். கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இயருங்கிறது இருக்கணும். கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது இருக்கணும். இங்கே என்ன ஃபினான்ஷியல் இயர் கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே ஸ்டார்டிங் ஃபினான்ஷியல் இயராக வரணும். அங்கே 24 25 போட்டு நீங்கள் பாட்டு கண்ணை மூடின்னு என்ட்ரு கொடுத்துடக்கூடாது. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வரும்போது ஃபினான்ஷியல் இயரை எடுத்துடணும். எண்டு போய்ட்டு ரிமூவ் ஃபினான்ஷியல் இயர் எடுத்துருங்க. 10/2 பிருந்தாவனம் செகண்ட் ஷீட் கமா சேட்பட் கமா சென்னை 6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு இந்த மாதிரி 28361563 ரெண்டில் ஆரம்பிக்கணும். 8825470442. மெயில் ஐடி என்னுடைய மெயில் ஐடியை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது உங்கள் பேரில் கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு டேலி டேட்டா வந்து நல்லா எனக்கு தெரியும் யாருடைய கம்பெனி. இந்த இடத்துல மறக்காமல் 1/4/2024 மாற்றணும். மாற்றாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகாது. ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. இது முதல் ஸ்டெப். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்பு பில் வைஸ் எனேபிள் பண்ணுங்கள். அடுத்தது இன்வென்ட்ரி இன்டகிரேஷன் எனேபிள் பண்ணுங்கள். மூணாவது ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே ஜிஎஸ்டி நம்பர், நான் வந்து சம்மில் ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்காம விட்டுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு நீங்களே கண்டுபிடிச்சி போடலாம். நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் உமா ஏஜென்சிஸ் ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு போட்டால் போதும். ஜிஎஸ்டி நம்பர் சென்னை அப்படின்னு டைப் பண்ணால் போதும். ஏதோ ஒரு உமா ஏஜென்சிஸில் உமா என்டர்பிரைசஸ் ஏதோ ஒன்று வரும். அந்த நம்பரை தூக்கி அப்படியே போட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை இங்கே போட்டுக்கிறேன். அதையே இங்கே டேலிலையும் போட்டுருங்க. இப்போ வந்து கம்பெனிக்கு இதுதான் ஜிஎஸ்டி நம்பர். இந்த இடத்துல பாருங்கள் இவே பில் அப்ளிகபிள் 1/4 அப்படின்னு இருக்கா பார்த்துக்கோ. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இது ரெண்டாவது ஸ்டெப். ஸோ முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு எனேபிள் ஆர் டிசேபிள் ஆஸ் பர் யுவர் ரெக்குயர்மெண்ட். ஓகேவா? இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப்பு ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸில் எடுத்த உடனே கேஷ் வந்து போட்டுக்கணும். உடனே கேஷ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ். கேஷ் வந்து இந்த மாதிரி 84,169 அவ்வளோதான். கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கையோட பேங்க் லெட்ஜர். எந்த பேங்க்குக்கு நான் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இந்தியன் பேங்க். அந்த இந்தியன் பேங்க்குடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட். ஸோ அப்போ எதுக்கு நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கணும் அதில் தான் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். அப்போ அதை சிங்கிள் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணிங்க. இந்தியன் பேங்க்கு அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கோ. ஐஎஃப்எஸ்சி கோடு இங்கே இருக்குது பாருங்கள். ஐஎஃப்எஸ்சி கோடு, இந்த ஐஎஃப்எஸ்சி கோடத்துக்கு இங்கே போடுங்க. பேங்க்கு எனக்கு வந்து லிஸ்ட்டில் காட்டும் இந்த மாதிரி இந்தியன் பேங்க். நான் செலக்ட் பண்ண முடியும், பட் உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேட்பட் அப்படின்னு போட்டுக்கிறேன். கிளைண்ட் கோடு வேண்டாம். செட் ஆல்டர் ரேஞ்ச் ஃபார் செக் புக், இதை வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி எஸ் கேட்கும். நீங்கள் அதை பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக் ரேஞ்சு இந்த 120 101 இதை நீங்கள் போடணும். 120 101 டு 120 150. இந்த இடத்துல புக்கு நம்பர் 1. அவ்வளோதான், புக் நம்பர் 1 போட்டு வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். என்ட்ரு கொடுத்துட்டு அங்கே அமௌண்ட் எவ்வளோ இருக்குது இந்த அமௌண்ட்டுக்கு இங்கே போடுங்க. போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ். இது ரெண்டாவது ஸ்டெப்.
மூணாவது ஸ்டெப்பு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்துடணும். மல்டிபிள் லெட்ஜர் கிரியேஷன். ஆரம்பத்துலேருந்து டெட்டார்ஸை விட்டுட்டு பாக்கி எல்லாரும் வைப்பாங்க. டெட்டார்ஸை விட்டுருங்க. கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், அதில் மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கேபிட்டல் உமா கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பில் வைஸ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையான ரெஃபரன்ஸ் இருக்குது. அதில் ரெஃபரன்ஸ் நம்பர் உள்ளது 3, ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லாதது 1. ரெஃபரன்ஸ் நம்பர் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, புதுசாக ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரியோ புதுசாக ஒரு சேல்ஸ் என்ட்ரியோ ஓப்பனிங் பேலன்ஸோ இருக்குது அப்படின்னா அது வந்து நியூ ரெஃபரன்ஸ். ஓகேவா? என்ன இருக்கும்? புதுசாக ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி அல்லது புதுசாக ஒரு சேல்ஸ் என்ட்ரி அல்லது ஓப்பனிங் பேலன்ஸுக்கு நியூ ரெஃபரன்ஸ். அதாவது லாஸ்ட் இயருடைய சேல் பண்ணியிருப்போம், இன்னும் வந்திருக்காது, அந்த நியூ ரெஃபரன்ஸு வரும். எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, ஏற்கனவே நீ கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு நியூ ரெஃபரன்ஸுக்கு எகைன்ஸ்ட்டு நீ பேமெண்ட் வாங்கியிருக்க அல்லது எகைன்ஸ்ட்டு அந்த நியூ ரெஃபரன்ஸ்க்கு எகைன்ஸ்ட்டு நீ பேமெண்ட் கொடுக்குற அப்படின்னா அப்போ எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஆல்சோ ஒன் ரெஃபரன்ஸ். நீங்கள் எந்த ஒரு வேலைக்காவது வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கியிருப்பீங்க அல்லது கொடுத்துருப்பீங்க. அப்போ வந்து அட்வான்ஸ் நம்பர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எதை சொன்னால் புரியுமோ அதுக்கு அதுதான் ரெஃபரன்ஸ். ஓகேவா? யாருக்கு எதை சொன்னால் புரியுமோ அவங்களுக்கு அதுதான் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் திரும்ப சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சம்பளம் வர வேண்டியிருக்கு. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, 4 மாதமாக சம்பளம் தரல. நீங்கள் கேட்கும்போது என்ன கேட்பீங்க? சார் எந்த மாதம்? சார் ஏப்ரல் மாதத்துலேருந்து எனக்கு வந்து சம்பளம் வராமல் இருக்குது. ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் வராமல் இருக்குது. நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு வச்சுருக்கீங்க, ஒரு டெனண்ட்டுக்கு வாடகை விட்டுறீங்க, 2 மாதமாக சம்பளம் வாடகை தரல. எந்த மாதம்? ஜூன் மாதம் வாடகை தரல, ஜூலை மாதம் வாடகை தரல, அப்படி தான் சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடகை தரல, ஒரு சேலரி வர வேண்டியிருக்கு அப்படின்னா அதை இட் இஸ் ரிலேட்டட் வித் பீரியடு. ஸோ அதுக்கு வந்து பீரியடு தான் ரெஃபரன்ஸ். நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க அல்லது அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்னைக்கு கொடுத்தங்கிற கேள்வி தான். நீ வந்து எந்த மாதம் கொடுத்த, எப்படி, எவ்வளோ பீரியடில் கொடுத்த, அதெல்லாம் கணக்கு கிடையாது. என்னைக்கு கொடுத்தேன். ஸோ அட்வான்ஸுங்கிறது அதுவும் ஒரு ரெஃபரன்ஸ் தான். பட் அதில் ரெஃபரன்ஸ் நம்பருங்கிறது டேட் இஸ் த ரெஃபரன்ஸ் நம்பர். இதுவே வந்து நியூ பர்ச்சேஸ் அல்லது நியூ சேல்ஸ் இருந்துச்சுன்னா இன்வாய்ஸ் நம்பர் இஸ் த ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். யாருக்கு எதை சொன்னால் புரியுமோ அவங்களுக்கு அதுதான் ரெஃபரன்ஸ் நம்பர். நியூ பர்ச்சேஸ் அல்லது நியூ சேல்ஸாக இருந்தால் இன்வாய்ஸ் நம்பர் இஸ் த ரெஃபரன்ஸ் நம்பர். எகைன்ஸுக்கு ஆல்ரெடி நியூ ரெஃபரன்ஸ் இருக்கும், அது எகைன்ஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சப்போஸ் இப்போ ரெஃபரன்ஸ் நம்பர் தெரியல அப்படின்னா நீங்கள் ஆன் அக்கௌண்ட்டில் அதை வர வைக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. அட்வான்ஸ் ஆல்சோ ஒன் ரெஃபரன்ஸ். ரைட்டா? இந்த காலத்தில் ஒன்றுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோ. இப்போ பில் வைஸ் டீடைல் கொடுத்துருக்காங்க, பில் வைஸ் டீடைல் கொடுக்கல. பில் வைஸ் டீடைல் கொடுக்கல அப்படின்னா அது ஆன் அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். பில் வைஸ் டீடைல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது நியூ ரெஃபரன்ஸில் வச்சுக்கணும். தட்ஸ் ஆல். ஓகேவா? இந்த நியூ ரெஃபரன்ஸுங்கிறது எப்போ கண்டினியூ ஆகும் அப்படின்னா, எப்போ கேன்சல் ஆகும்னா அண்டஸ் அந்த அமௌண்ட்டு செட்டில் ஆகிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். செட்டில் ஆகிடுச்சுன்னா கேன்சல் ஆகிடும். இப்போ சுகுமார் கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. சுகுமார் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா ஆன் அக்கௌண்ட்டு தான் வரும். சுகுமார் கம்ப்யூட்டர்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் என்ட்ரி பண்ணுறோம். இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கிடையாது. நீங்கள் அப்படியே ரெஃபரன்ஸ் இல்லைன்னா அப்படியே ஆன் அக்கௌண்ட் ஆல்சோ ஒன் ரெஃபரன்ஸ். ஸோ பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஆன் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் பண்ணணும். தட்ஸ். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி லோன். ஹெச்டிஎஃப்சி லோன் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் அன்செக்யூர்ட் லோனில் போடணும். ஹெச்டிஎஃப்சி லோன் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் அன்செக்யூர்ட் லோன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் ஓடி. இந்தியன் பேங்க் ஓடி அண்டர் ஓடி. நீங்கள் ஓடியை செலக்ட் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் பேலன்ஸ் தான் வந்து நிற்கும். அடுத்தது இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸ். லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஃபிக்ஸட் அசட்டு. போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர் டெபாசிட்டு. ரெண்டல் அட்வான்ஸும் பார்த்திங்கன்னா அண்டர் டெபாசிட் கீழே வரணும். ஃபிக்ஸட் டெபாசிட்டு ஆல்சோ டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்டு ஆல்சோ டெபாசிட். கேஷ் போட்டாச்சு, பேங்க் போட்டாச்சு. பாக்கி இருக்கிறது என்னென்னா சன்ட்ரி டேட்டார். இதோட நீங்கள் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஆல் ஐட்டம் போட்டிங்கன்னா இங்கே அண்டரில் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள்
மல்டி கிரியேட்டில் மேலே சன்ட்ரி டேட்டார் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு குரூப் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே அண்டர் செலக்ட் பண்ண முடியாது. நீ ஒரு ஏன் பேரை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி வந்துடும். ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டேட்டாரில் அட்வான்ஸ் இருக்குது. ஸ்ரீ கற்பகம் காஸ்டிங் எவ்வளோ அமௌண்ட்டு? 62,208. 62,208. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். அப்போ வந்து என்ன பண்ணணும்? டியை வந்து சி ஆக்கணும். சி ஆக்கிட்டு இந்த இடத்துல என்னைக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அட்வான்ஸ் 2/3/2024. இந்த இடத்துல 2/3/2024 போட்டு அட்வான்ஸுன்னு போட்டு இது 2ஆம் தேதி வாங்கின அட்வான்ஸ் அப்படின்னு போடணும். இந்த அட்வான்ஸ்க்கு டியூ டேட் எதுவும் கிடையாது. அதனால் எஸ்கேப் கொடுத்து என்டர் ரெஃபரன்ஸ் டேட் மாத்திரம் இங்கே கொடுத்தாச்சு போதும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் அங்கே நம்ம பண்ணணும். 93,312 மறக்காமல் சி போடணும், இல்லைன்னா டேலி ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா 2/3/2024 தான் டேட்டு. 2/3/2024 டேட்டில் அட்வான்ஸுன்னு போட்டு ஒரு புள்ளி வச்சு இது 2ஆம் தேதி வாங்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எஸ்கேப் போட்டு என்டர். ஸோ இதே மாதிரி இங்கே நீங்கள் பண்ணணும். காசா இண்டஸ்ட்ரீஸ் 46,656 ரூபா. டெபிட்டை கிரெடிட்னு மாற்றணும். அட்வான்ஸ் வந்து என்றைக்கு வாங்கியிருக்கோம்? 1/1/2024 போட்டு 1/1/2024 இந்த இடத்துல அட்வான்ஸுன்னு போட்டு 1/1/2024 எஸ்கேப் என்டர். அடுத்தது விகேஎம் ரோட்வேஸ் 29,860 கிரெடிட்டை டெபிட்டாக மாற்றுங்க. அது என்னைக்குன்னா 2/3 இந்த மாதிரி டேட் வந்து போடணும். 2/3ன்னு போட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு அட்வான்ஸ் அப்படின்னு போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு டியூ டேட்டை எடுத்துருங்க. அவ்வளோதான். இது கிரெடிட் பேலன்ஸ் தான். ஓகேவா? என்டர். ஸோ இதே மாதிரி நீங்கள் முருகன் ஏஜென்சி எவ்வளோன்னா 34,622 டெபிட்டை கிரெடிட்டாக மாற்றி இந்த இடத்துல என்றைக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம்? 1/2/2024 இந்த இடத்துல அட்வான்ஸ் அப்படின்னு போட்டு 1/2/2024 எஸ்கேப் என்டர். அடுத்தது பாக்கியெல்லாம் இது போட்டாச்சு. கீழே வந்து சன்ட்ரி டேட்டாஸ் மாத்திரம் தான் பாக்கி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டேட்டாரில் இப்போ கனகா ஏஜென்சிஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கனகா ஏஜென்சிஸ் மொத்தமாக தர வேண்டிய அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு. இதனுடைய பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதோடைய பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில் நம்பரில் 252 இந்த அமௌண்ட் தரணும், இதில் இது தரணும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா கனகா ஏஜென்சிஸு எவ்வளோ அமௌண்ட் தரணும்? 10,24,801. இது வந்து டெபிட் பேலன்ஸ் ஆனால் எஸ் டெபிட் பேலன்ஸ், ஏன்னா டெபிட் சைடு இருக்குது. டெபிட் பேலன்ஸ். இங்கே பிரேக்கப் அதில் பில் நம்பர் 252 இங்கே 2/4/19 பில் நம்பர் 252 15 நாள் கிரெடிட். இந்த 15 நாள்ங்கிறது நாமளாக போட்டுக்கிறது தான். அடுத்த பில் நம்பர் 1/5/17 பில் நம்பர் 18 15 நாள் கிரெடிட் அமௌண்ட்டை போட்டு நீங்கள் அப்படியே ஆசிடிஸ் விட்டீங்க அப்படின்னா இந்த பில் அப்படியே இங்கே காட்டும் 367. ஓகேவா? ஆசிடிஸ் விட்டால் அதான் ஆன் அக்கௌண்ட். ஸோ ஆன் அக்கௌண்ட்டுங்கிறது நீங்கள் தனியாக பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ போட்டிங்கன்னா இது டேலி ஆகிடுச்சு. ஆன் அக்கௌண்ட் 0னா பில் வைஸு டேலி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இதுவே ஆன் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா எப்படி என்ட்ரி பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாராயணன் அன்கோன்னு இருக்குது. நாராயணன் அன்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு என்ட்ரி பண்ணுறோம் டெபிட். இதில் 2 ரெஃபரன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1/5/19 பில் நம்பர் 318 15 நாள் கிரெடிட் போட்டாச்சு. மொத்த அமௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டு போக பேலன்ஸ் அமௌண்ட்டு இப்போ ஆன் அக்கௌண்ட்டில் இருக்கும். இப்போ இந்த அமௌண்ட்டு போடுறோம் 1/7/17 பில் நம்பர் 36 15 நாள் கிரெடிட்டு என்ட்ரி பண்ணியாச்சு. மிச்சம் வந்து இப்போ ஆன் அக்கௌண்ட்டில் 2,07,000 இருக்குது. இந்த 2,07,000க்கு பிரேக்கப் இல்லை, அதனால் ஆன் அக்கௌண்ட்டில் வைக்க சொன்னாங்க. அப்படியே ஆன் அக்கௌண்ட்டுக்குன்னு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் போடலை அப்படின்னா ஆன் அக்கௌண்ட். அவ்வளோதான். என்ட்ரு சேவ். இதே மாதிரி நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி பண்ணிடணும். கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு. எஸ் சார். ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? அச்சீவ் கிரெடிட் லிமிட் டு ஆல் பார்ட்டிஸ் டு 6 lakh. எல்லாருக்கும் கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். கிரெடிட் லிமிட் மியூட் பண்ணிக்கலாம். கிரெடிட் லிமிட் அப்படின்னா என்ன? யாருக்கு எவ்வளோ ரூபாய்க்கு மேலே நம்ம பில் பண்ணக்கூடாது, அதுதான் வந்து கிரெடிட் லிமிட். இந்த
இந்த சம்மில் நீங்கள் கிரெடிட் லிமிட் போட வேண்டாம். பட் கிரெடிட் லிமிட்டை எப்படி போடணுங்கிறது நான் சொல்லித்தரேன். ரைட்டா? கிரெடிட் லிமிட்டு கிரெடிட் டேஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த சம்முக்கு நீங்கள் போட வேண்டாம், எக்ஸாமுக்கு போட வேண்டாம். ஸோ கிரெடிட் லிமிட் எப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டில் போயிட்டு ஷோ மோர், அதில் கிரெடிட் லிமிட் அப்படின்னு இருக்கு. என்ன இருக்குது? கேட்வே ஆஃப் டேலி கிரெடிட், அதில் போய்ட்டு ஷோ மோர், அதில் கிரெடிட் லிமிட். இந்த கிரெடிட் லிமிட்டை செலக்ட் பண்ணி சன்ட்ரி டேட்டாரை செலக்ட் பண்ணி அப்படின்னா லிஸ்ட்டு காட்டும். எல்லாருக்குமே 6 லட்சம் ரூபாய் அப்படின்னா போட்டுட்டு 15 நாள் கிரெடிட் பீரியடு எஸ் அப்படின்னு போடலாம். 15 நாள் கிரெடிட் எஸ். நான் ஏன் போட வேண்டாம்னா, உங்களால் பில் பண்ண முடியாது, அப்புறம் திணறுவீங்க. அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, திணறுவீங்க. ஓகேவா? இந்த மாதிரி போடணும். ஓகேவா? கிரெடிட் லிமிட்டு இந்த மாதிரி போடணும். எப்படி போடணும்? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு ஷோ மோர் கிரெடிட் லிமிட், அதில் சன்ட்ரி டேட்டாரை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி போடணும். அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணி 15 நாள் செக் ஃபார் கிரெடிட் டேஸ் எஸ். 6 லட்சம் 15 நாள் செக் ஃபார் கிரெடிட் டேஸ் எஸ். 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 ஓகேவா? கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு 6 லட்ச ரூபாய்க்கு மேலே பில் பண்ண முடியாது. கிரெடிட் லிமிட் அப்படின்னா என்ன? யாராருக்கு எவ்வளோ ரூபாய்க்கு மேலே கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஓனர் வந்து ஒரு கண்ட்ரோல் கொடுக்குறாரு. இவனுக்கு இவ்வளோ ரூபாய்க்கு மேலே கொடுக்கக்கூடாது, அவனுக்கு அவ்வளோ ரூபாய்க்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் கால்டு கிரெடிட் லிமிட். கிரெடிட் டேஸ் அப்படின்னா, ஒருத்தனுக்கு 15 நாள் நம்ம கடன் கொடுத்துருக்கோம், லிமிட் 6 லட்சம் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பில் பண்ணியிருப்பேன். அவன் வந்து 15 நாள் கிரெடிட் கொடுத்துருக்கேன், அவன் 1 மாதம் ஆகியும் பணம் தரல அப்படின்னா பியாண்ட் த கிரெடிட் பீரியட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நம்ம காசு கேட்கணும். ஓகேவா? அதுக்காக நம்ம இந்த கிரெடிட் பீரியட் லிமிட், சரி, இந்த பீரியடை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கிரெடிட் லிமிட் அண்ட் கிரெடிட் பீரியட் போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த கன்சல்டன்சி சர்வீசஸ்க்கு என்னென்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கன்சல்டன்சி சர்வீசஸ். கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் சேல்ஸு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் நோ, ஏன்னா இது சர்வீஸ் லெட்ஜர். ஓகேவா? அதனால் இதுக்கு இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் நோ கொடுத்துருங்க. டேக்ஸ் கண்ட்ரோல் கொடுங்க. இந்த இடத்துல டேக்ஸ் கண்ட்ரோல் இங்கே தான் நம்ம கொடுக்க போகிறோம், ஏன்னா இதுதான் நம்ம சேல்ஸுக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல 9954 அப்படின்னு போட்டுட்டு ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் டேக்ஸபிளில் இது வந்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் இன்வெர்ட்னு இருக்குது, லோக்கல் சேல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? எது சார் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, லோக்கல் சேல்ஸை செலக்ட் பண்ணலாமான்னா செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, உன்னால் இந்த லெட்ஜர் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு செலக்ட் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ வந்து ஒரு சேல்ஸ் வந்து லோக்கல் சேல்ஸு அப்படின்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வரும், இன்ட்ரெஸ்ட் ரேட் சேல்ஸ்னால் ஐஜிஎஸ்டி வரும். பட் அந்த ஒரு டேக்ஸ் வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வரணுமா அல்லது ஐஜிஎஸ்டி வரணுமா அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா, சேல்ஸ் லெட்ஜரை பொறுத்தது அல்ல. டிபெண்ட்ஸ் அப்பான் த சன்ட்ரி டெட்டார். சன்ட்ரி டெட்டார் நீயும் தமிழ்நாட்டில் இருக்கான், அவனும் தமிழ்நாட்டில் இருக்கான், அப்போ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. விற்கிறவன் தமிழ்நாட்டில் இருக்கான், வாங்குறவன் கர்நாடகாவில் இருக்கான், அப்போ அது ஐஜிஎஸ்டி. ஸோ உன்னுடைய பார்ட்டி சன்ட்ரி டெட்டார் லெட்ஜரில் நீ அட்ரஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்க, அந்த அட்ரஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கியோ அதை பொறுத்து தான் ஒரு டேக்ஸு சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டியா இல்லை ஐஜிஎஸ்டியா அப்படிங்கிறது டிட்டர்மினேஷன் ஆகும். அதனால் நீ வந்து இந்த இடத்துல நீங்கள் சிஸ்டம் இன்ஃபர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவாகவே பார்த்துக்கும். ஓகேவா? அதான் சிஸ்டம் இன்ஃபர்ட். ஜிஎஸ்டி ரேட்டு 18%, அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் நோ கொடுத்துட்டு இந்த இடத்துல சர்வீஸ் அப்படின்னு போட்டு இதை சேவ் பண்ணி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அவுட்புட் ஐஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர் அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் லெட்ஜரில் இன்வாய்ஸ் ரவுண்டிங் போட்டுக்கும். ஸோ அவனுக்கு வவுச்சர் டைப் இல்லைனா கூட கால்குலேட் ஆகும். நார்மல் ரவுண்டிங் 1. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு டம்மி லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா வவுச்சர் டைப்பை வேலை செய்ய வைக்கிறதுக்கு. ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ், இது வந்து டம்மி லெட்ஜர். அதுக்கு வந்து இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ் கொடுக்கணும். டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆஸ் பர் கம்பெனி
டைப் ஆஃப் சப்ளை மறக்காமல் குட்ஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஓகே போட்டுருக்கோம். அடுத்தது ஜிஎஸ்டி லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் வவுச்சர் டைப்பை ஆல்டர் பண்ணணும். வவுச்சர் டைப் எப்படி ஆல்டர் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் வவுச்சர் டைப். அதில் போய்ட்டு சேல்ஸ் வவுச்சர் டைப். சேல்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல நேராக இங்கே வாங்க. இந்த இடத்துல டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட் கண்டிப்பாக வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்கணும். டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட் டேக்ஸ் இன்வாய்ஸ் எங்கே வரணும்? இந்தியன் பேங்க்கில் தான் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்தியன் பேங்க் செலக்ட் பண்ணிக்கோ. ஜூரிஸ்டிகேஷன் சென்னை அப்படின்னு போட்டுக்கோ. நேம் ஆஃப் த கன்சல்டிங் சர்வீஸ் சார்ஜஸ். கன்சல்டிங் சார்ஜஸ் அப்படின்னு போட்டுக்கோ. போட்டுட்டு இந்த இடத்துல எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தான் காட்டணும். ஜிஎஸ்டி லோக்கல் சைடு மாத்திரம் தான் காட்டணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து வரக்கூடியது. ஓகேவா? இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து கன்சல்டன்சி சார்ஜஸ்ங்கிறது யூசர் டிஃபைன்ட் வேல்யூ, அது கீழே வரணும். அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி டேக்ஸ் லெட்ஜர் வரணும். அந்த லெட்ஜருக்கு பின்னாடியே டேக்ஸ் லெட்ஜர் வரணும். ஃபைனலாக ரவுண்ட் ஆஃப். இந்த ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1. சார் நம்ம தான் அங்கே போட்டுட்டோமே அப்படின்னு கேட்டால் இங்கே வவுச்சர் டைப்பில் செட் பண்ணுறதுனால இது கேட்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரணும். கன்சல்டன்சி சர்வீஸ் சார்ஜஸ் என்டர் பண்ணால் வந்துடும். சாரி, ஜிஎஸ்டி லோக்கல் சேல். இங்கே கன்சல்டன்சி ஆஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்ஜர் செலக்ட் பண்ணும்போது ஜிஎஸ்டின்னு ஆட்டோமேட்டிக்காக வரணும். அப்படி வரலைன்னா எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிக்கின்னு அர்த்தம். ஆல்டர் லெட்ஜரில் போய்ட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வவுச்சர் டைப்பு ஆல்டர் பண்ணணும், பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் பேங்க் லெட்ஜர், அதுவும் பண்ணியாச்சு. அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன். பார்ட்டியோடைய ஜிஎஸ்டி நம்பரை அப்டேட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலி வாங்க. ஜிஎஸ்டி ஒரு நாய், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஜிஎஸ்டி ஒரு நாய், டிஓஜி ஷார்ட்கட், அவ்வளோதான். ஸோ டிஓ அதில் யூன்னு போட்டுக்கோ. யூட்டிலிட்டி எப்படி வரணும்? கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டிஸ்பிளே ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ், அதுக்கு ஓ. அதில் ஜிஎஸ்டி யூட்டிலிட்டி இங்கே வாங்க. ஸோ எப்படி வந்தோன்னு இங்கே பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், ஜிஎஸ்டி ரிப்போர்ட், ஜிஎஸ்டி யூட்டிலிட்டி. இதுதான் வந்து இதுக்கான பாத்வே. அதில் அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் அதில் போய்ட்டு நீங்கள் சன்ட்ரி டெட்டார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்? சன்ட்ரி டெட்டார். அதில் யாருக்கு நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் அப்டேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கற்பகம் காஸ்டிங் அப்படின்னா அந்த நம்பரை காப்பி பண்ணிக்கணும். கற்பகம் காஸ்டிங் அப்படின்னு போட்டு இங்கே அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி, இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும். என்டர் கொடுங்க. என்டர் கொடுங்க. சரியா போச்சு. திரும்பவும் என்டர் கொடுத்து இப்போ அடுத்த பார்ட்டி யார்? விநாயகா காஸ்டிங். இந்த இடத்துல விநாயகா காஸ்டிங் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்து சேவ். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஜிஎஸ்டி நம்பர் அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாஸ் சேல்ஸ் என்ட்ரி. சேல்ஸ் என்ட்ரி, ரெசிப்ட் என்ட்ரி. சேல்ஸ் என்ட்ரிங்கிறது இதுதான் சேல்ஸ் என்ட்ரி. டாக்ஸபிள் வேல்யூ க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் சேல்ஸ் என்ட்ரி. இப்போ கனகா ஏஜென்சிஸ்க்கு நம்ம சேல் பண்ண போகிறோம். என்றைக்குன்னா 1/5. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம்? கேட்வே ஆஃப் டேலி, அக்கௌண்டிங் வவுச்சர் டி. சேல்ஸுக்கு ஷார்ட்கட்டு F8. சேல்ஸுக்கு ஷார்ட்கட் என்ன? F8. அதில் இந்த கன்சல்டன்சி சார்ஜஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பர்டிகுலர்ஸ் வரணும். நேம் ஆஃப் ஐட்டம் அப்படின்றதுன்னா கண்ட்ரோல் ஹெச் போட்டு மாற்றிக்கும். என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஹெச் போய்ட்டு அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்ன்னு மாற்றிக்கும். மாற்றிட்டு யாருக்கு? கனகா ஏஜென்சிஸ். ஸோ இந்த இடத்துல கனகா ஏஜென்சிஸ் அப்படிங்கிற பார்ட்டி லெட்ஜரை செலக்ட் பண்ணிக்கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது 3 பில் டியூன்னு காட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பில் நம்ம எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2 1/5. F2 போட்டு 1/5/2024 அப்படின்னு போட்டு அது மாதிரி போய்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டுனா 56,558. என்டர் கொடுங்க. பில் நம்பர் 1 பரவாயில்ல. என்டர் சேவ். இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு கிரெடிட் லிமிட். அதனால தான் நீங்கள் கிரெடிட் லிமிட்டு எக்ஸாம் பர்பஸ்க்கு என்ட்ரி பண்ண வேண்டாம் அப்படின்னு. இங்கே என்ன சொல்லுது? கிரெடிட் லிமிட் ஆஃப் கனகா ஏஜென்சி 6 lakh எக்ஸீடட். கரண்ட் வந்து 10,91,000. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கனகா ஏஜென்சிக்கு நீ 6 லட்ச ரூபா தான் கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 lakhs தாண்டிடுச்சு. இப்போ பில் பண்ண முடியாது அப்படிங்குது. பில் பண்ண முடியாது, சேவ் ஆகாது. அப்போ இதை சேவ் பண்ணணும்னா என்ன சார் பண்ணுறது? 2 ஆப்ஷன் தான். இதை சேவ் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு 6 லட்ச ரூபா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா?
கடன் வந்து லிமிட்டாக 6 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். இப்போயே ஒரு 4,91,000 வந்துருச்சு. அப்போ ஒரு 491 ப்ளஸ் ஒரு 66,738, 4,92,000 ப்ளஸ் ஒரு 67,000. ஸோ ஒரு 5,59,000 அவன் கொடுத்தா தான் அவனுக்கு நம்ம பில் பண்ண முடியும். ஓகேவா? 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, ஏற்கனவே அவன் 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 6 லட்ச ரூபாய் கொடுத்தா தான் இந்த பில்லை உன்னால் பண்ண முடியும். இது மொதல் ஆப்ஷன். அவன் காசு கொடுக்க மாட்டான். ஆனால் ஓனர் என்ன சொல்கிறாரு, இல்லை தொலை இது பின்னாடி கொடுத்துருவான், குடியா போடியா அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் பில்லை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். கிரெடிட் லிமிட் எவ்வளோ இருக்குது? 6 லேக் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோனா 10,24,000 வந்துச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படின்னா, இங்கே இருந்தபடியே கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் இருக்கும். இந்த இடத்துல கிரெடிட் லிமிட் காட்டலைன்னா F12 ப்ரெஸ் பண்ணி கிரெடிட் லிமிட் கொடுங்க அப்படின்னா வரும். காட்டலை அப்படின்னா ப்ரொவைடு கிரெடிட் லிமிட் ஃபார் லெட்ஜர், இதை எஸ் கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தோன்னு வச்சுக்கோ, அங்கே போட்டது இங்கே வந்துடும். இந்த இடத்துல 6 லட்சம் இருக்குது பாரு, அதை போய்ட்டு நீங்கள் 12 லட்சம் அப்படின்னு மாற்றிக்கணும். மாற்றிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இப்போ போய்ட்டு சேவ் பண்ணால் சேவ் ஆகும். முதல்ல சேவ் ஆகலை, இப்போ சேவ் ஆகுது. ரைட்டா? இந்த மாதிரி நீங்கள் தடுமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் எக்ஸாமுக்கு கிரெடிட் லிமிட் கொடுக்க வேண்டாம், பட் கிரெடிட் லிமிட் எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சேல்ஸ் பில் எப்படி போடணும்னு பார்த்தீங்களா? இப்போ அட்வான்ஸ் உள்ள பார்ட்டிக்கு சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணுறோம். அது எப்படி ரைஸ் பண்ணுறது? அட்வான்ஸ் உள்ள பார்ட்டிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டியில் நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிறீங்க. யார்கிட்ட வாங்கிறீங்க? கற்பகா காஸ்டிங்க்கு நீங்கள் அட்வான்ஸு 62,000 வாங்கிறீங்க. கற்பகா காஸ்டிங்ஸ் நீங்கள் எப்படி பில் பண்ணணும்? இங்கே கற்பகம் காஸ்டிங் இருக்கா? இருக்குது. 44,000 இருக்குது. ஏற்கனவே நீங்கள் 66,000 வாங்கிறீங்க. இப்போ 44,000 தான் நான் பில் பண்ணுறேன். அப்போ எகைன்ஸ் எப்படி பண்ணுறது? 31/5 F2 போட்டு 31/5/2024, அதாவது அட்வான்ஸ் வாங்கினதை விட நீங்கள் கம்மியாக தான் பில் பண்ணுற. அப்போ என்ன பண்ணுறது? கற்பகா காஸ்டிங்ஸ் என்ட்ரு கொடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோன்னா 56,558. இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்து எகைன்ஸ் ரெஃபரன்ஸ் கிளம்புறியா? இங்கே எகைன்ஸ் ரெஃபரன்ஸில் இந்த அட்வான்ஸ் இருக்குல்ல, இந்த அட்வான்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்கணும். ஓகேவா? என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணணும். ஓகேவா? இன்னொரு நிமிஷம் காட்டுன்னு பாருங்கள். அக்கௌண்டிங் வவுச்சர் வி, கற்பகம் ஏஜென்சிஸ், கற்பகா காஸ்டிங்ஸ். கற்பகா காஸ்டிங் எவ்வளவு? 56,558. பில் வேல்யூ எவ்வளவு? 56,558. 56,558 சேர்த்துட்டோன்னா 66,738 வருது. அவங்கள்ட்ட நம்ம அட்வான்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கோம்? கற்பகா காஸ்டிங்ஸில் 62,000 வாங்கியிருக்கோம். இங்கே எவ்வளோ இருக்குது? 66,738 இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 62,208 வரைக்கும் தான். அதாவது வாங்கின அட்வான்ஸ் வந்து கம்மி. சேல் பில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ 66,738. 66,738 பில் வேல்யூ. அதில் அட்வான்ஸ் இந்த 62,208 தான் போக இந்த பில்லுக்கு இன்னும் 4,530 ரூபா வரணும்னு வைக்கணும். ஸோ இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா 66,738 இருக்குது. என்ட்ரு கொடுங்க. எகைன்ஸ் ரெஃபரன்ஸ் போங்க. எகைன்ஸ் ரெஃபரன்ஸில் இங்கே எவ்வளோ இருக்குது? 62,208. அதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல 62,208 அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட்டு மாத்திரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மிச்சம் வந்து இந்த பில் நம்பருக்கு இதை மிச்சம் இந்த மாதிரி பேலன்ஸ் வைக்கணும். ஓகேவா? இந்த பில் நம்பருக்கு நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு பேலன்ஸ் வைக்கணும். போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது இன்வாய்ஸ் வேல்யூவை விட அட்வான்ஸ் வாங்கினது கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ எப்படி பண்ணுறது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சினாரியோ வந்து அட்வான்ஸை விட இன்வாய்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா முதல்ல அட்வான்ஸை அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து என்ன பண்ணணும்? பேலன்ஸை நியூ ரெஃபரன்ஸ்னு போட்டு நம்ம டெபிட் பேலன்ஸாக காட்டணும். நோட் பண்ணிக்கோ. ஸோ அந்த மாதிரி எண்ட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ட் என்ட்ரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்? ரெசிப்ட் என்ட்ரி. 1ஆம் தேதி நம்ம 10,24,000 வாங்கியிருக்கோம். யாருக்கிட்ட இருந்துன்னா கனகா ஏஜென்சிஸ். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ரெசிப்ட்டுக்கு ஷார்ட்கட் F6. இந்த இடத்துல வந்து ஓடி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோ. சரி, ஓடி வேண்டாம், இந்தியன் பேங்கை செலக்ட் பண்ணிங்க. யாருக்கிட்ட இருந்து வாங்குறோன்னா கனகா ஏஜென்சிஸ்.
கனகா ஏஜென்சிஸ்லேருந்து எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னா 10,24,000 அமௌண்ட் வந்திருக்கு. அந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிட்டு எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் பழைய பில்லேருந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2017ஆம் வருஷம் அதை போட்டுக்கோ. அடுத்தது எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணி 2018ஆம் வருஷம் அதை போட்டுக்கோ. அடுத்தது 2019ஆம் வருஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரு ஆகிடும். இங்கே செக் நம்பர் கொடுத்துருக்கேன்னா பாருங்கள், கொடுத்துருக்கேன். அதை போட்டுட்டு இந்த இடத்துல கனரா பேங்க் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சப்போஸ் சார் ஆன் அக்கௌண்ட்டில் இருந்தால் என்ன சார் பண்ணுறது? ஆன் அக்கௌண்ட்டில் இருக்கிற பார்ட்டி அது ஒரு பார்ட்டி போடும். யாருன்னா நாராயணன் அன்கோ. இப்போ நாராயணன் அன்கோக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள். அதை நான் எப்படி என்ட்ரி பண்ணுறேன்? நாராயணன் அன்கோ 2ஆம் தேதி வருது அமௌண்ட்டு. F2 போட்டு 2/5 நாராயணன் அன்கோ இந்தியன் பேங்க்கில் யார் தரானா? நாராயணன் அன்கோ தரான். இவனுக்கு ஆன் அக்கௌண்ட் அமௌண்ட் இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்டு? 5,79,000 தரோம். இப்போ எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் இந்த 2 பில் தான் காட்டும். ஒன்று 17ஆம் வருஷம் பில்லு, இன்னொன்று 19ஆம் வருஷம் பில். பாக்கி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணால் வராது. அப்போ ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ஆன் அக்கௌண்ட்டில் வர வைக்கணும். ஏன்னா ஆன் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ட்ரு கொடுத்து செக் நம்பர் போட வேண்டியது, அவ்வளோதான். போட்டு இந்தியன் பேங்க் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பேங்க் நேம், இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பேங்க் நேம் கேட்கும். இந்தியன் பேங்க் அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ ரசிப்ட் என்ட்ரி இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? பிளாங்க் செக்லாம் நம்ம நாளைக்கு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல சேல்ஸ் என்ட்ரி பார்த்துட்டோம், ரசிப்ட் என்ட்ரி பார்த்துட்டோம். அடுத்தது பேமெண்ட் என்ட்ரி. பேமெண்ட் என்ட்ரிக்கு ஷார்ட்கட் F5. பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் என்ன? F5. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏப்ரல் மாதத்துக்கு நம்ம எல்லா பேமெண்ட்டும் பண்ணுறோம். ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ரெண்ட். இங்கே வந்து எதுலேருந்து பேமெண்ட் பண்ணுறோன்னா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, Alt+C போயிட்டு ரெண்ட்டு. லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Alt+C. ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு GST 2 வாட்டி நாட் அப்ளிகபிள் போட்டு கண்ட்ரோல் கொடுங்க. எல்லாத்துக்குமே GST நாட் அப்ளிகபிள் தான். எவ்வளோ அமௌண்ட்டுனா 34,214 ரூபா. என்டர். செக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும். எப்படி வருதுன்னா நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி சேலரி மேலே பேங்க்கு, இந்த பக்கம் Alt+C போயிட்டு சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் GST நாட் அப்ளிகபிள். முடிஞ்சு போச்சு. கண்ட்ரோல் அமௌண்ட்டை போட வேண்டியது, என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ண வேண்டியது. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸும் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு டேலியை பேக்கப் எடுக்கணும். பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? டேலியை பேக்கப் எடுக்கணும். பேக்கப் எப்படி எடுக்கிறது அப்படின்னா டேலிக்குள்ளே வாங்க. இது ரொம்ப முக்கியம். டேலியில் Alt+Y டேட்டா பேக்கப் எங்கே வைக்கணும் அது ரொம்ப முக்கியம். எங்கே வைக்கிறோங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாமுக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+N புது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். 117 பேட்ச்சு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதே மாதிரி ஒரு பேட்சுக்கு ஒரு எக்ஸாம் செலக்ட் பண்ணிங்க. எதுலன்னா ஹெச்சில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாத்தை செலக்ட் பண்ணி ஒன்று மவுஸை எடுத்துகிட்டு வந்து இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி காப்பி அட்ரஸ், இல்லை இந்த பக்கம் மவுஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு லைட்டாக ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணி Ctrl+C போட்டால் செலக்ட் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலியை வந்து நீங்கள் பேக்கப் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? பேக்கப்புக்கு ஷார்ட்கட் கீ Alt+Y டேட்டா, Alt+Y பேக்கப். என்ன பண்ணணும்? Alt+Y பேக்கப். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து பேக்கப் ஆகணும்? பேக்கப் டெஸ்டினேஷன் பாத். இது வந்து எங்கே வந்து பேக்கப் ஆகணும்? எங்கே பேக்கப் ஆகணும்? எங்கே கொண்டு வந்து பேக்கப் வைக்கணும் அப்படின்னா ஸ்ரீனி எக்ஸாமில் வைக்கணும். பேக் ஸ்பேஸ் போயிட்டு செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு எங்கே வச்சோம்? நம்ம ஸ்பெசிஃபிக் பாத்தில் காட்டுற பாருங்க, 117 பேட்ச் எக்ஸாம். ஓகே, ஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வச்சுருக்கேன்? ஹெச்சில் 117 பேட்ச் எக்ஸாம். ஸோ இங்கே வைக்கணும். எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது மேலே. ஃபஸ்ட்டு என்னது? பேக்கப் டெஸ்டினேஷன் பாத். டெஸ்டினேஷன்னா போய் சேர்ற இடம்னு அர்த்தம். டேட்டா எங்கே போய் சேரணும்? ஹெச்சில் 117 பேட்சில் போகணும். கீழே வந்து எங்கே இருக்கிற டேட்டா? செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு இ ட்ரைவு 117 பேட்ச். 117 பேட்சில் எந்த பேட்ச்சு? உமா ஏஜென்சிஸ். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது இந்த உமா அட்வர்டைசிங். இந்த தான் லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனி, இந்த ஒரு கம்பெனி மாத்திரமா? ஆமாம், ஒரு கம்பெனி மாத்திரம். அப்போ அந்த கம்பெனி மாத்திரம் செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்க
உங்களுக்கு டேலியில் டேட்டா பேக்கப் ஆகிடும். இந்த மாதிரி பேக்கப் ஆகிடும். பேக்கப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டிபிகே 1800 இருக்கும். இந்த பேக்கப் ஃபைலை ரீநேம் பண்ணுறது எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே இருந்தால் தான் எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இது என்ன பண்ணணும்? அப்படியே இருந்தால் தான் எனக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இது போட்டிருப்பேன் நாளைக்கு. ஓகேவா? நான் வந்து என்ன பண்ணுவேன், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை போட்டுருவேன். அதில் போய்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை நான் போட்டுருவேன். கூகுள் கிளாஸ் மேப்பில் நான் கொஸ்டின் பேப்பர் போட்டுருவேன். நீங்கள் அதுக்கு எகைன்ஸ்டு அப்லோட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் அதுக்கு எகைன்ஸ்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது வந்து நான் வந்து வீடியோ எப்படி போடணும், கூகுள் கிளாஸ் மேப்பில் எப்படி பேக்கப் டேட்டாவை அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதில் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். பண்ணிவிட்டு டேர்ன் இன் பண்ணி கொடுத்துடணும். எப்படி நீங்கள் வேர்டு ஃபார்மேட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால்